ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிஸ்னஸ்க்கு பெஸ்ட்டான பில்லிங் சாஃப்ட்வேர் தேடிட்டு இருக்கீங்களா? ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், பில் போடுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கீங்களா? இனிமே அது வேண்டாங்க. ஏன்னா இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கிளிக்கில், அதுவும் வியாபார ஆப் யூஸ் பண்ணி பண்ணால் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வியாபார ஆப் ஏன் யூஸ் பண்ணணும், பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் லைசன்ஸை எங்கிட்டிருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம். அண்ட் டெய்லி ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் லைசன்ஸை வாங்குங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி வியாபார ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் நம்பர் யூஸ் பண்ணி லாக்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்க்டாப்ல இருந்து ஒரு டயத்தில் மல்டிபிள் பிரான்ச்சஸை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது இப்போ நீங்கள் நிறைய கடை வச்சுருக்கீங்க, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே டெஸ்க்டாப்ல இருந்து எல்லா கடையோட அக்கௌண்ட்ஸையும் நீங்கள் செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இதில் மோர் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எங்கே நமக்கு என்ன வேணுமோ இது வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஷார்ட்கட்ஸ் பிஓஎஸ் ஷார்ட்கட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்மளோட கஸ்டமர் டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். தனித்தனியாகவும் நம்ம பார்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாகவும் கான்டாக்ட்ஸ் ஜிமெயிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். சேம் ஐட்டம்ஸும் நம்ம குடோன் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா செப்பரேட்டாக ஐட்டம் ஒவ்வொரு ஐட்டமும் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட மெயின் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போது ஐட்டம்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாகவும் அதோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் மொத்தமாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்கோட் ஸ்கேனிங்கும் அவைலபிளாக இருக்குது. பார்கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி டக்குன்னு நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸல் சீட்டில் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் விட முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா இம்போர்ட் ஃப்ரம் வியாபார் லைப்ரரி. வியாபாரே அவங்களோட லைப்ரரியில் நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்மளோட ஸ்டோர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து நம்மக்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இம்போர்ட் ஃப்ரம் வியாபார் லைப்ரரி இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட கடை பிஸ்னஸ் என்ன கேட்டகரியில் வருது அப்படின்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் குக்கிங் ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு குக்கிங் ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் வரும். இதில் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்க ப்ராடக்டை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஐட்டம்ஸ் வந்து இம்போர்ட் ஆயிரும். ஐட்டம் இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நமக்கு வந்திருக்கு. இதுதாங்க இம்போர்ட் ஐட்டம்ஸ். ரொம்பவே ஈஸியாக நம்ம ஐட்டம்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். செட்டப் பிஸ்னஸ், உங்கள் கம்பெனியோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் உங்கள் பிஸ்னஸ் கேட்டகரியை மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எங்கள் வியாபார ஆப் டீம் வந்து உங்கள் பிஸ்னஸை எப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் வியாபாரத்தோட அப்படிங்கிறத கால் பேக் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. அக்கௌண்டன்ட் அக்சஸ், உங்களோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் வியூவபிளாக இருக்கணும், யாரெல்லாம் இதை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக எனக்கு இது அக்சசபிள் இல்லை, ஏன்னா என்னோட ப்ரொவைடர் வந்து கொடுக்கல. இங்கே கோட் எரர்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் வந்து யார் வியூ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். பார்கோட் ஜெனரேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெகுலர் பிரிண்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ரெகுலர் பிரிண்டர், இல்லை லேபிள் பிரிண்டராக இருந்ததுன்னா லேபிள் பிரிண்டராக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட சைஸும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்கோட் ஜெனரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐட்டம் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன். ஐட்டம் கோடு வந்து ஆல்ரெடி அதில் இருக்கிறது வியூ ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் லேபிள்ஸ், உங்களுக்கு எத்தனை லேபிள்ஸ் வேணும் அப்படிங்கிற கவுண்டிங்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஹெட்டரில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லைன் 1 லைன் 2 உங்களோட சாய்ஸ் படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமுக்கும் கொடுத்துட்டு ஆட் ஃபார் பார்கோட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் அண்ட் ஹெட்டர் லைன் 1 லைன் 2 இது எல்லாமே இங்கே விசிபிள் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஜெனரேட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து
உங்கள் பிரிண்டரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஜென்ரேட் ஆயிரும். அண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தாலுமே அந்த பார்கோட் வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இங்கே ப்ரிவ்யூ ஆயிரும். இப்படி தாங்க ரொம்ப ஈஸியாகவே பார்கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரெஃபர் அண்டு ஏர்ன். ஸோ நீங்கள் மொபைலில் இருக்க கான்டாக்ட்ஸ்க்கு நீங்கள் ரெஃபெக்ட் பண்ணீங்க, உங்களோட மொபைலில் இருக்க கான்டாக்ட்ஸ்க்கு நீங்கள் ரெஃபெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது மூலயமா அவங்களும் 10% வந்து ஆஃபர் கிடைக்குங்க. அவங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஆஃபர் கிடைக்கும். அண்ட் உங்களுக்குமே 1 month எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். அப்டேட் ஐட்டம்ஸ் இன் பல்க். இப்போ நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஐட்டமை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணணும், அதோட ஸ்டாக்ஸு இல்லை ஓப்பனிங் குவான்டிட்டி, க்ளோசிங் குவான்டிட்டி, டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி தனித்தனியாக அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஐட்டம்ஸ் போய் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை பல்காக நான் வந்து மொத்தமாக எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அதோட டிஸ்கவுண்ட்டில் நான் சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை டேக்ஸில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் ஐட்டம்ஸ் இன் பல்க் இருக்குல்ல, அதில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக எல்லா ஐட்டமே வியூ ஆகும். இதில் வந்து நீங்கள் எதை எதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து டேக்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ சம்திங் இதோட பர்ச்சேஸ் ரேட் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்டேட் வந்து சேவ் ஆயிரும். சேவ் ஆகிட்டு அதோட அக்னாலஜ்மெண்ட்டும் இங்கே வந்துருச்சு. இம்போர்ட் ஃப்ரம் டேலி. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸை டேலியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வியாபார ஆப்புக்கு இம்போர்ட் பண்ணிக்க முடியும். சேம் பார்ட்டி டீட்டெயில்ஸை நீங்கள் எக்ஸல் சீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையுமே ஈஸியாக நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இம்போர்ட் பண்ணுற மாதிரியே நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். உங்களோட வியாபார ஆப்பில் இருக்க பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து டேலிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சேம் உங்கள் ஐட்டம் டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வெரிஃபை மை டேட்டா. உங்களோட டேட்டா எல்லாத்தையுமே வெரிஃபையும் பண்ணிக்கலாம். இந்த நோ இஷ்யூஸ். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு என்ன இஷ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு அது வியூ பண்ணிடும். இன்னொரு மெயினான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னுங்க. ஸோ மேபி நீங்கள் தெரியாமல் ஏதோ ஒரு ஐட்டமை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, இல்லை சம்திங் ஒரு பார்ட்டி டீட்டெயில்ஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலராக எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம், இல்லை பெர்மனெண்ட்டாக டெலீட்டும் பண்ணிக்கலாம். க்ளோஸ் ஃபினான்சியல் இயர். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக க்ளோஸ் ஃபினான்சியல் இயரில் நீங்கள் பண்ணிட்டுருக்கலாங்க. இதை நீங்கள் பேக்கப்பும் எடுத்துக்கலாம். அண்ட் பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் புதுசாகவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த டேட் வரைக்கும் எனக்கு பேக்கப் எடுத்துகிட்டு எப்போயிலேருந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் நியூ ஃபினான்சியல் இயருக்கான ப்ரிஃபிக்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து இது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் 31 3வது மாதம் வரைக்கும் நான் இந்த அக்கௌண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வரைக்கும் அந்த டேட் வரைக்கும் இருந்த உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆகிறதுக்காக கேட்கும். நீங்கள் அதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா புதுசாக அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வியாபார ஆப்பில் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ரொம்பவே சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.